ஆளுநர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆளுநர் மைக்கை ஆஃப் பண்ணிவிட்டாங்களாம்லா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் செய்தி வந்திருக்கும். வந்துச்சா? சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஆளுநர் உரை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆளுநர் உரையில் இருக்கிறத தவிர நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் ஆளுநர். அவர்கிட்ட சொல்லவா வேணும், வம்புக்குன்னே போகிறது. சம்பவக்காரங்க பூரா சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்களுக்கு நடுவில் போய் நான் பண்ணோட்டா அது சம்பவம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு வருது. அந்த மாதிரி இன்றைக்கி பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் அவருடைய ஆடியோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம்னா அந்த காட்சிகளில் வந்து ஒரு நியூஸ் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த செட்டப்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஆடியோ இங்கே வரணும். அவர் பேசுகிறது வந்து மைக் மூலமாக இங்கே வந்தால் தான் டெலிகாஸ்ட் பண்ணும்போது டிவியில் ஆளுநர் என்ன பேசுகிறாருன்றது உங்களுக்கு கேட்கும். அந்த அறைக்கு வர்ற ஆடியோவே கட்டு. ஏன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்றத குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுத்திருக்கிறாரு ஒருத்தர். யார் அவர்? அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவர் தான் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட மைக் ஆஃப் பண்ணிவிட்டாங்களாம்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்ல, கேள்வியெல்லாம் வரும்ல. அதை வந்து ஃபஸ்ட்டே அவர் அட்ரஸ் பண்ணிடணும், அப்படி கேட்டுப்பிடுவாங்க நம்மளை அப்படின்றதுனால ஆளுநர் உரை வந்து கரெக்டாக ஆளுநர் படிச்சிருக்கணும். அவர் தான் அமைச்சரவையுடைய தலைவர். அவர் வந்து முறைப்படி வந்தோமா, மரபு என்ன, கொடுக்குற உரையை படிக்கிறது அதானே, வந்தோமா அதை படித்தோமா போனோமான் இருந்திருந்தால் பஞ்சாயத்தாக இருக்குமா. அதை விட்டுவிட்டு அவருடைய கருத்தெல்லாம் வெளியே சொல்லி அவருக்கு இருக்கிற இதெல்லாம் சொல்லி நம்மளை போட்டு டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வெளிநடப்பு பண்ணிட்டார். அதுபோக ஆல்டர் மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் வெளியில் குற்றச்சாட்டுகள்லாம் எழுதிட்டுருக்கு. அது முழுக்க முழுக்க புழுகு. அப்படிலாம் நாங்கள் பண்ணவே இல்லை. ரொம்ப நேர்மையானவை. நாங்களாம் சத்தமாக பேசினாலும் நம்மளே கழுவி ஊற்றினாலும் அந்த ஆடியோவில் ஃப்ரீயாக விட்டுருவோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி உத்தரவாதமாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து ஆஃப் பண்ணவே இல்லை மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கிறார் ரகுபதி அவர்கள். சட்டப்பேரவைத் தலைவர் எழுந்து நீங்கள் எழுதி கொடுத்திருக்கின்ற அந்த வாசிப்பை வாசியுங்கள் என்று நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை சுட்டிக்காட்டி கேட்கின்ற உரிமை சட்டப்பேரவைத் தலைவருக்கு உண்டு. ஏனால் சபையை நடத்துகின்றவர் அவர், சபையினுடைய விருந்தினர். இன்றைக்கு வந்து இந்த நிலையை தமிழக சட்டமன்றத்தினுடைய நம்முடைய அமைச்சரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆளுநர், அந்த ஆளுநர் இங்கே வந்து அந்த உரையை வாசித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். ஆனால் அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப கேட்க வேறு வேறு கேள்வி சொல்லிவிட்டு இப்பொழுது மைக்கை ஆஃப் செய்தார் என்றால் மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. அதுக்கு அடுத்துதான் நம்ம ஆளுங்க மைக் ஆஃப் பண்ணலன்னு சொல்லாமல் இருந்திருந்தாவது கேள்வி வராமல் இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியல. அழுத்தம் திருத்தமா நாங்கள் மைக் ஆஃப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஆளுங்க வந்துட்டு சார் சும்மா சொல்லுங்கள் சார், அது எப்படி சார் முதல்வரோட ஆடியோ, முதல்வர் பேசுகிறது மட்டும் எங்களுக்கு கேட்கும், ஆளுநர் பேசுகிறது எப்படி எங்களுக்கு கேட்காம போகும்? அப்போ அங்கே ஆஃப் பண்ணியிருக்கீங்கன்னு தானே சொல்கிறாங்க, அதைத்தானே மைக் ஆஃப் பண்ணிவிட்டீங்கன்னு தானே ஊரே சொல்லுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டார். ரகுபதி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, நோ 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 நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, ஏன் உங்களுக்கு அந்த ஆடியோ வரல அப்படின்றது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஆடியோ கட்டே ஆகலை, ஆஃபே பண்ணலை அப்படின்னு அடித்து பேசினார். இப்போ நம்ம ஆடியோ வரல அப்படின்றத உத்தரவாதமாக சொல்லி ஏன் வரல, முதல்வரோட ஆடியோ மட்டும் கேட்குது, ஆளுநர் ஆடியோ கேட்கலை, ஏன் கேட்கலை அப்படின்னு கேட்டோன்னே அது டெக்னிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும் தம்பி, எடான்றதை கேட்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டபக்குன்னு விசாரணை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் ரகுபதி அவர்கள். ஸோ ஆடியோ கட்டானது உண்மைதான் போல். அது ஏன் வரல அப்படின்ற காரணம் வருங்காலத்தில் வருமா வராதான்னு தெரில, கேள்வியோட நின்று போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பற்றி ரகுபதி அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படின்றத கேளுங்க. உங்கள் இதுக்கு எதுக்காக மைக் வரவில்லை என்பது டெக்னிக்கல் கோளாறா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது. ஆளுநர் பேசும்போது ஏன் வரலை என்பது எனக்கு தெரியாது. அதை நான் விசாரித்து சொல்லுகிறேன்.